ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இண்டெக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன, அதாவது நேத்தி சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, மிட் கேப் நிஃப்டிக்கு சொல்ல இந்த எக்ஸ்பீரி எப்படி இருந்தது, நாளைக்கான பட்ஜெட் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே முக்கியமான நாள் ஓகேங்களா. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு எப்படி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹைலி வாலட்டிலிட்டி பண்ணாங்களோ அதே மாதிரி பட்ஜெட் அறிவிக்கும் போது ஒவ்வொரு செக்டாரையும் நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது யூனியன் பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் மார்க்கெட்டில் நாளைக்கு கம்பல்சரியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுங்க. ரிட்டைல் ட்ரேடர் நான் 2 நாளாக சொல்லிட்டு இருக்க வீடியோலேயே அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். யூனியன் பட்ஜெட்டில் வந்து மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுங்க. ஸோ ஹைலி வாலட்டிலிட்டி இருக்கும்போது ஹை லாட் ட்ரை பண்ண வேணாம். ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க லோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கு பார்த்துருவோம். இப்போ நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டண்டால் 24,592 லெவலில் எப்படி வந்து இன்வெர்டர் ஹேமர் வச்சுட்டு அழகாக வந்து திரும்பி இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ளே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,000 இப்போ கிட்டத்தட்ட 24,500 ரவுண்ட் ஃபிகராக முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 24,500க்கு மேலே போகுது அப்படின்னா 24,550 இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக 24,600 ரேஞ்சுக்கு போகும். ஸோ இதுலேருந்து மேலே போகுதுன்னா 24,660 ரேஞ்சுக்கு போகும். அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 24,778 லெவலுக்கு போகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல் லெவல்லாம் நாளைக்கு ஒர்க் ஆகலாம், ஒர்க்கும் ஆகாம போகலாம். ஃபண்டமெண்டலாக அஃபெக்ட் ஆகிறதுனால மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,500க்கு கீழே வருது அப்படின்னா 24,400ன்றது இந்த ஒரு இமிடியேட் சப்போர்ட் இருக்குது 100 பாயிண்ட்டுக்குள்ளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 24,330 அடுத்த சப்போர்ட் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா 24,300 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மிட் கேப் நிஃப்டிக்கு. நான் பெருசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுமான்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் சொல்ல முடியுமே தவிர்த்து நாளைக்கான யூனியன் பட்ஜெட் அறிவிக்கும் போது மார்க்கெட் எப்படி வேண்டாலும் ரியாக்ட் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. 10 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைலி வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா. நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் வந்து லைவாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 24,500 ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு வந்து 24,500 மேலே போகுது அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ளே தான் இதுவுமே அழகாக முடிஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 52,345 கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு பாருங்க 15 மினிட்லேயே. ஸோ இப்போ 52,400க்கு மேலே நாளைக்கு போயிடுச்சு அப்படின்னா 52,764ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும். 52,960 அதாவது 53,000ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 52,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக போகும். அதாவது 51,750ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் 51,327 இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்து வரதுனால பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு கன்சல்டேஷனாக தான் நடந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் தான் ஃபின் நிஃப்டி இருக்குது. ஒன்ஸ் 24,674 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,835 ஒரு ரெசிஸ்டன்ட். அதுலேருந்து மேலே போகுதுன்னா 23,900 24,000 அடுத்த மேஜரான ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்தது மேஜர் சப்போர்ட் இதுதான். அதாவது 23,560க்கு கீழே வருதுன்னா 23,476 அது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,400. ஏன்னா 23,400 வந்து ப்ரீவியஸாக எந்த இடத்துல எவ்வளோ சப்போர்ட்டை ஏற்பட்டுருக்குறத நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த 23,400 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்ல ஃபால் வரும். அது 23,300 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ 23,400ன்றது நாளைக்கு வந்து மேஜரான பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம் ஃபைனலாக. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட எக்ஸ்பிரி காலையில் மார்க்கெட்டை நல்லா ஏற்றி ஒரு 10:30 மணிக்கெல்லாம் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் தான். ஸோ இப்போ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதாவது இன்றைக்கி போனால் ஹை அதாவது 12,500க்கு மேலே போகுது அப்படின்னா இந்த 12,563ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 12,600ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். இதுதான் வந்து ஹை ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலே போகுதுன்னா 12,660ன்றது தான் அடுத்த ஹையாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு 15 மினிட்ல தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஷோல்டர் வச்சுட்டு கீழே வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஹெட் மாதிரி இருக்குது. திருப்பி இந்த இடத்துல வந்து ரைட் ஷோல்டர் வச்சுருக்காங்க. ஒன்ஸ் நாளைக்கு இதை பிரேக் அவுட் இந்த ஹை அதாவது 12,500 வந்து
பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இது எவ்வளோ பாயிண்ட் 12,500லேருந்து 12,400 பாயிண்ட். அப்போ இதுலேருந்து 400 பாயிண்ட்னா 12,900 13,000 போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஹெடன் சொல்லிட்டு ஆக்டிவேட் ஆனிச்சு அப்படின்னா ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12,150 கீழே வருது அப்படின்னா 12,000 ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. நாளைக்கு யூனியன் பட்ஜெட்டில் இருக்கனால ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறோம். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 1000 rupees ஏர்ன் பண்ணுறவங்களா இருக்கும் அப்படி ரிட்டைல் ட்ரேடராக இருக்கும் ஸ்மால் ட்ரேடராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு 500 rupees வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 100 rupees 150 rupees வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸுக்கே போயிடுச்சு அப்படின்னா பாக்கி 350 rupees தான் இருக்கும். அது 350 ரூபா தான் இருக்கும். ஆனால் கம்மியான ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ நானுமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் எடுத்துக்கிறாங்க இன்க்ளூடட் டாக்ஸஸ் எல்லாமே சேர்த்து. அப்போ ஒரு 500 ரூபா ட்ரேட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா போயிடுச்சு அப்படின்னா பாக்கி 470 ரூபான்றது நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 15 நிமிஷத்தில் நம்ம லிங்க் மூலியமாக போறீங்கன்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு 15 நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து மறுநாள்லேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான கைடன்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ ஃபர்தர் டீட்டெயில் அப்புறம் வந்து உங்களோட ஃபீட்பேக் அண்ட் ஏதாவது டவுட்டு கமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிவிக்கலாம். அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கையும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.